உங்களை நம்பி நிறைய ஃபேன்ஸ் நாங்கள் வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? என்ன பண்ணுறது? GT Holidays presents Behind Soundarya Fans Festival, powered by Howda Pay, Cardia Groundnut Oil, A2B Veg Restaurant. என் தங்கம், என் செல்லம், என் பட்டு, நீங்கள் அழும்போது நான் ரொம்ப அழுதுட்டேன். லவ் யூ. பிக் பாஸ்குள்ளே போன பிறகு உங்கள் வாய்ஸ்க்கு அடிக்ட் ஆன நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல வாய்ஸ் வச்சு, நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி ஒரு மாதிரி வாய்ஸ் இப்படி இருந்தால் என்ன. ஸோ நீங்கள் அந்த பிஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சுனிதா கம்பேக் கொடுத்தப்போ ரொம்ப பேசுனாங்கல்ல, நீங்கள் அதை ஏன் வந்து ரொம்ப ஹார்டாக எடுத்துக்கிட்டீங்க? ஈவன் தோ அது அவங்க சொன்ன விஷயம் நான் அக்செப்ட் பண்ணலனாலும் அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருப்பீங்க. அந்த எல்லா பேருமே வந்து அந்த பேர் வச்சு அவங்க வந்து ஹைலைட் பண்ணும்போது ஒருவேளை நம்ம உழைப்பு இதில் தெரியலையோ அப்படின்ற போது அது அஃபெக்ட் ஆகுதுல்ல. வெளில வந்து எப்படி இருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்? ஜாக்லினோடையா போது என்னால் டக்குன்னு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஸோ விரும்புகிறவங்க விரும்புவாங்க, வெறுக்கிறவங்க வெறுப்பாங்க. உங்களை மாதிரி தான் என்னையும் நிறைய இடத்துல கிண்டல் பண்ணிக்கிறாங்க நான் பேசுறத வச்சு. எதுக்கு? உங்களை மாதிரி வாய்ஸ் எனக்கும் இருக்குதுன்னுட்டு. அப்போ உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க அந்த மாதிரி. கூப்பிட்டா நீ போவியா பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு? இல்லடா. தளபதி 69 திரைப்படத்தில் பிக் பாஸ் புகழ் சௌந்தர்யா நடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சொல்லவே இல்ல. என்ன சீரியஸாவா? என்னங்க, சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் பீச் ஹவுஸ் ஒன்றை வாங்கியிருக்கிறார். 300 கோடி? ஏங்க, பிக் பாஸ் போயிட்டு கடைசி தெருக்கோயில தாங்க நிற்கணும். என்னங்க, விஷ்ணு மற்றும் சௌந்தர்யா அடுத்து ஒரு காதல் சார்ந்த திரைப்படத்தில் நாயகன் நாயகியாக இணைகிறார்கள். ஆனா டைரக்டர் யாருன்னே தெரியலையே. GT Holidays presents Behind Soundarya Fans Festival, powered by Howda Pay, Cardia கடலெண்ணெய், A2B Veg Restaurant. உங்களுக்காகவே வந்திருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகளோட வந்திருக்காங்க உங்க ஃபேன்ஸ். ஸோ முதல் கேள்வி யார் கேட்க போறீங்க? ஹாய் சவுண்ட். ஹாய். லவ் யூ. லவ் யூ டூ. உங்களை பார்க்குறதுக்குன்னே எங்கள் மாமியார் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க. ஹாய் ஆண்டி. எல்லாரும் மாமியாரா? ஓ, என்னை பார்த்தா கல்யாணம் நம்ம தெரியலையா? இல்லை அம்மான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே. எல்லாருமே பிஆர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் டவுனாக நீங்கள் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி போங்கடா டே அப்படின்னு விரட்டி விட்டீங்க. பார்த்தீங்க, அங்கே நிற்கிறீங்க சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் யூ. லவ் யூ. லவ் யூ. தேங்க்யூ. எப்போ உள்ளே போனப்போ அவங்க எப்படி இருந்தாங்களோ வெளியிலையும் அப்படி தான் இருப்பாங்க. பிகாஸ் ஐ நோ ஹர், ஷீ இஸ் வெரி ரியல். ஸோ இப்போயும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ பி ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். ஷோர். ஸோ உள்ளே போனப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க நிறையா நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க, மிஸ் பண்ணீங்கன்ட்டு. நீங்கள் அதிகமாக மிஸ் பண்ண விஷயம் அது ஃபுட்டா, ஃபோனா, ஃபேன்ஸா, இல்லை ஃபேமிலியா? இப்போ இன்னும் ஒரு ட்விஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஃபேன்ஸ் இது பற்றி எப்படின்ட்டு ஒரு தடவை. ஸோ நாளத்தில் எது ரொம்ப மிஸ் பண்ணீங்க? ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோன். ஏன்னா ஃபோனில் தான் நான் வந்து ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அதனால் ஃபோன் இருந்தால் தான் ஃபேன்ஸ். அப்புறமா சாப்பாடு. குட் ஈவினிங் சௌந்தர்யா. ஹாய் ஆண்டி. லவ் யூ. லவ் யூ டூ. நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக பிக் பாஸில் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஆண்டி. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ டூ. ஹாய் சவுண்ட். ஐ லவ் யூடா. என் தங்கம், என் செல்லம், என் பட்டு, நீங்கள் அழும்போது நான் ரொம்ப அழுதுட்டேன். அவ்வளோ லவ் பண்ணேன். ஒரு நாள் கூட நான் உங்களை மிஸ் பண்ணல. ஆனால் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நல்லா வரணும். தேங்க்யூ. எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க. எல்லாரையும் ரொம்ப அழகாக மன்னிச்சு வெளியே வந்துடுறீங்க. அதுதான் உங்களோட சிறப்பான குணம் நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் நல்லா வருவீங்க. தேங்க்யூ. ஹாய் சவுண்ட். ஹாய். ஐ லவ் யூ ஸோ மச். நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வாய்ஸ் ரிஜெக்ஷன் பற்றி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிக் பாஸ்குள்ளே போன பிறகு உங்கள் வாய்ஸ்க்கு அடிக்ட் ஆன நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பாசிட்டிவாக இருக்கா? பயங்கர பாசிட்டிவ். அது எப்படின்னா நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல வாய்ஸ் வச்சு, நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி ஒரு மாதிரி இவங்கள வச்சு இவங்க வாய்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. அவங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. வாய்ஸ் இப்படி இருந்தால் என்ன, நம்ம அப்படி தான் அது ஏற்றுக்கப்படணும் அப்படின்றது நிறைய அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது.
ஹாய் சௌந்தர்யா, Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டோர் மாடல் நீங்க, எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லைக் நான் எப்படி உங்களை பார்ப்பேன்னா, எப்படி இந்த பர்சன் வந்து ஒரு மாடல் அப்படின்னா ரொம்ப ஓவர் மேக்கப் அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப சட்டிலாக வந்து அதை கேரி பண்ணி போகிறது. உங்களுக்காகவே நான் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு நான் தீபக் அண்ணாக்காக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் உங்களுக்காகவே நான் பிக் பாஸ் பார்த்துட்டு டெய்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் எங்கள் மட்டும் ரெண்டு அக்கௌண்ட் 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரில் லாகின் பண்ணி உங்களுக்காக நான் ஓட் போட்டுட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் நான் எப்படி யோசிச்சிட்டேன்னா, நானே உங்களோட பிஆராக மாறிட்டேனோ, அன்பெய்ட் பிஆராக மாறிட்டேனோன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். ஸோ நீங்கள் அந்த பிஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சுனிதா கம்பேக் கொடுத்தப்போ ரொம்ப பேசுனாங்கல்ல, அப்போ நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டீங்க. அதை வந்து நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு தோணலையா, இது நம்ம ஃபைனலில் நெருங்கி போயிட்டுருக்கோம், நம்ம இது தெரிஞ்சு தானே பண்ணுறோம், ஸ்டில் நமக்காக நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அதை ஏன் வந்து ரொம்ப ஹார்டாக எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் அழுதீங்க கேமரா முன்னாடி வந்து. வர்ஷினி, சாச்சனா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அழுது இதை வச்சே ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் டைமில் ரொம்ப உடஞ்சி போயிட்ட மாதிரி இருந்தது, அது ஏன் அந்த மாதிரி? இல்லை, அப்போது எனக்கு அது கேமாகவே தெரியல. ஈவன் தோ அது அவங்க சொன்ன விஷயம் நான் அக்செப்ட் பண்ணலனாலும், இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோ, அது உண்மை கிடையாது, நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனாலும் லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் வந்திருப்பீங்க நீங்கள், அது எல்லாமே இந்த பேர் வச்சு அவங்க வந்து டவுன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருப்பீங்க. அந்த எல்லா பேருமே வந்து அந்த பேர் வச்சு அவங்க வந்து ஹைலைட் பண்ணும்போது, ஒருவேளை நம்ம உழைப்பு இதில் தெரியலையோ அப்படின்ற போது அது அஃபெக்ட் ஆகுதுல்ல. ஸோ அதனால் அது என்னால் அப்போ கேமாக பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டேன், அதனால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு சின்ன விஷயம், பட் இதுக்கு நீங்கள் ஆன்சர் இப்போ சொன்னாலும் ஓகே தான், இல்லை வெளியே போய் நீங்கள் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னாலும் ஓகே தான். நீங்கள் ஒரு 17 lakhs அப்படின்ற ஒரு ட்ராப்பில் வந்து நீங்கள் விழுந்திருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய விதத்தில் வந்து பணத்தினால வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் வெளியே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லாமையும் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் எப்படின்றத கொஞ்சமே டீப்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னொரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சொசைட்டியை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக தேங்க்யூப்பா. அது நான் இன்னொரு இன்டர்வியூவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எனக்கு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது கோவா கேங்கில் இருந்தீங்க. சார் வந்து வீக்கெண்டில் உங்களை திட்டினதும் நீங்கள் ஏன் ரொம்ப அந்த பாண்ட்லேருந்து வெளில வந்த மாதிரி ஆகிட்டீங்க? ஏன்னா அது கேமுக்கு ஒரு வேளை அஃபெக்ட் ஆகுதோ. நான் என்ன யோசிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நம்ம ரொம்ப உள்ளே போயிட்டோன்னா, ஒரு வேளை அதை வச்சு நம்மளை டவுன் பண்ணி நம்ம எங்கேயா வெளில போயிட்டோன்னா, ஏன்னா அது நான் பிக் பாஸே ஒரு லைஃபாக பார்க்குறேன். என்னையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அதில் உள்ளே கனெக்ட் ஆகிட்டோம், பாண்டிங் இருக்கட்டும், வெளில போய் பார்த்துக்கலாம். பட் உள்ளே ஒரு ரீசனுக்காக வந்துருப்போம்ல, நம்மளுக்குன்னு ஒரு பேர் வாங்கணுன்னு. இருந்தாலும் அந்த பாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கேம் ஆடிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்காக பாண்டிங் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சோம். ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். அம்மா உங்களோட ரொம்ப ஃபேன்ஸ் சொல்ல சொன்னாங்க. தேங்க்யூக்கா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளே போனீங்க, உள்ளே போயிட்டோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ செட் ஆகலை. போக போக உங்களோட ரேப்பர் ரொம்ப நல்லா இருந்தது. வெளில வந்து எப்படி இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்? ஜாக்லினோடையா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த வீட்டில் ஃப்ரெண்டானதே ஜாக் தான். அவன் என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டா. பட் கேம்னு வரும்போது என்னால் டக்குன்னு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ண முடியல. பட் நாங்கள் அங்கே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நாங்கள் வந்துவிட்டோம். வெளில வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். நாங்கள் என்ன ரொம்ப சண்டை போடுவோம், அடிச்சுப்போம், அப்புறம் அடுத்தடுத்த நாள் நாங்கள் சேர்ந்துருவோம். கேர்ள்ஸ் யூஸ்வலாக பண்ணுறது தானே, சண்டை போடுவோம், திருப்பி சேர்ந்துருவோம். இதுதான். லவ் யூ ஸோ மச். லவ் யூ. அதாவது உங்களை வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு வாரம் வச்சு செஞ்சாங்க எல்லா பாய்ஸும் உங்களை ஒரு நாள். ஆனால் அவங்கள வந்து நீங்கள் வச்சு செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? 7 பாய்ஸ் நிற்க வச்சு 8 பாய்ஸ் நிற்க வச்சு. அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அப்போது ரோஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணாங்க, என்னையும் சிவா ப்ரோவையும் வச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓப்பனாக யாருமே பேசவே இல்லை. என்னை பற்றி நிறைய பேருக்கு உள்ளே தோணிருக்கோம். ஸோ நான் ஒரு ரோஸ் ஸ்டேஷன் வச்சேன்னா, நான் எப்படி உங்களை ஓப்பனாக வந்து நீங்கள் உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லணும்னு நினைக்கிறோம், நீங்களும் எனக்கு சொல்வீங்கள்ல. ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள தூண்டணுன்றதுக்காகவே அந்த ரோஸ் ஸ்டேஷன் நான் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன். அந்த 105 நாளும் அது நான் ஒரு 80% கேமரா உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தது, நீங்கள் கவனிக்கல. ஆமாம், லைவில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம். அப்படியா? தேங்க்யூ. வெளில வந்து தாங்க எனக்கே தெரியும். ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ நீங்கள் உங்களை நம்பி நிறைய ஃபேன்ஸ் நாங்கள் வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? என்ன கண்டிப்பாக இல்லை. இப்போது நீங்கள் வந்து நான் உங்களை சிரிக்க வச்சுருக்கேன்,
நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய எமோஷன்ஸ் உங்களுக்குமே அது ஃபீல் ஆயிருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக அடுத்து வந்து நான் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு படமோ இல்லை ஷோலையோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நான் என்னோடய ஃபேஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கணும் லைஃப் லாங். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் சவுன். ஹாய். நீங்கள் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா உங்கள் மெய்டு வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சதுனால அவங்கள பிஆர்னு சொன்னாங்கன்னு. அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸை நிறைய பேர் அந்த மாதிரி பிராண்ட் பண்ணியிருக்காங்க நெகட்டிவாக. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட? இல்லை, நான் என்ன சொன்னாலுமே நான் வந்து உள்ளே எடுத்துக்கவே இல்லை. உங்களுக்குமே நான் தான் சொல்லுவேன், எல்லாருமே எல்லாரையும் எதையாவது கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம யாருமே விரும்பாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ விரும்புகிறவங்க விரும்புவாங்க, வெறுக்கிறவங்க வெறுப்பாங்க. வெறுக்கிறவங்களுக்கும் நம்ம பிடிக்க தான் வைக்க போகிறோம். அதுதான் நம்மளோட டார்கெட்டே. ஸோ அதனால் அதை நோக்கி நம்ம போயிடலாம். லவ் யூ சவுண்ட். லவ் யூ. அண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. நீங்கள் அடுத்த மூவி நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஓன் வாய்ஸ்லேயே பேசுங்க. வி லவ் யூ வாய்ஸ். கண்டிப்பாக. தேங்க்யூ. டைரக்டர் ஒத்துக்கிட்டாங்கன்னா பேசுகிறேன். உங்களை மாதிரி தான் என்னையும் நிறைய இடத்துல கிண்டல் பண்ணிக்கிறாங்க நான் பேசுறத வச்சு. எதுக்கு? என்ன மாதிரி வாய்ஸ் உங்களை மாதிரி வாய்ஸ் எனக்கும் இருக்குதுன்னுட்டு. அப்படியா? ஆமாம், ஸ்கூல்ல இருந்தே இருக்கு. நான் உங்களை பார்த்தா இப்போ கற்றுக்கிறேன். இனிமேல் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னுட்டு. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க அந்த மாதிரி. இதே தாங்க எனக்கும் இல்லை. ஆமாம், ஏன் சொல்லி ஏமாற்றிட்டாங்க நம்மளை. சரி விடுங்க, இதெல்லாம் கடந்து வரும். லவ் யூ. லவ் யூ. ஹாய் சவுண்ட். ஹாய், எப்படி இருக்கீங்க? என் பிள்ளைங்களாம் என்னை வெறுக்கிற அளவுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபேன் நான். அப்படியா? ஆமாம். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டோன்னா எங்கே அதில் சவுண்ட் வந்து அந்த சைடு போயிடுவாங்களோ இந்த சைடு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன் நான். அதோடு இல்லாமல் நான் ஸ்கூட்டியில் தான் போய் பசங்களை கூட்டிகிட்டு வருவேன். லாரி போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் சவுண்டுன்னு வந்திருக்கும். அதை பார்த்தா கூட எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். வேல்யூம் கம்மி பண்ணும்போது சவுண்டுன்னு வந்தாலும் உங்கள் ஞாபகம் தான் வருது. இப்போது எங்களுக்காக நீங்கள் எப்போவுமே இருக்கணும், எல்லாமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். விஜய் சாருக்கு அடுத்தது யார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை மட்டும்தான். தேங்க்யூ. என் பசங்க எல்லாரும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூ சொல்லிட்டே இருப்பாங்க. என் அக்காலேருந்து என் அக்கா பசங்கள்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். யார் யார் ஃபோனை வச்சுருக்கீங்களோ எல்லாரும் கொண்டாங்க, முதல்ல அந்த நம்பருக்கு போடுங்க 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். சவுண்ட். ஓ ஹாய். Sound. I love you. லவ் யூ டூ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? நான் புளிக்குழம்பு. ரசமா? ரசம். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அடுத்து பிக் பாஸ் அல்டிமேட் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூப்பிட்டா நீ போவியா பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு? இல்லடா, எங்களோட ஒப்பீனியன் அதான், கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு. வேணாம். ஹாய் சவுண்ட். ஹாய். எப்போ கோவா போறீங்க? கோவா? இங்கேருந்து பாண்டிச்சேரி கூட போக முடியலடா. கோவாலாம் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணி தான் போனோம். இப்போ வந்து பிக் பாஸ்ல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் சூப்பர் சிங்கர் கூப்பிட்டா போவீங்களா? சூப்பர் சிங்கர் போவீங்களா நீ கேட்குற? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, உங்க டேலண்ட் போகலாம் நீங்க. சரி விட, இதுலேருந்து எனக்கு தெரியுதுடா உனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்குது என்னை விட உனக்கு அதிகமாக. ஹாய். ஹாய். ஜெஃப்ரி கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை திடீர்னு வந்து சம்மந்தமே உங்களுக்கு நாமினேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரயான் கிட்ட அப்புறம் க்ளோஸ் ஆனீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரிக்கும் எனக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே பாண்டிங் இருந்தது. நான் வந்து அவனை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தா, குறையா இருந்தால் நான் நேரடியாகவே சொல்லுவேன். நாமினேஷன்றது அவனோட கேம் அது. ஏன்னா அவனுக்கு என்ன வீட்டில் வந்து யாரையாவது நாமினேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாமினேட் பண்ணோன்றதுக்காக ரீசன் கொடுப்பான். பட் வெளில வந்து எங்களுக்குள்ளே நல்ல பாண்டிங். கேமுன்றதுக்காக அவன் நிறைய விஷயம் சொல்லியிருப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங் இருக்குது. ஸோ வந்து உங்களை வாழ்க்கையை வெறுக்க வச்ச மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் இருந்துச்சா உள்ளையா? எனி டாஸ்க் பிக் பாஸ்லையா? ஆமாம், அந்த டெவில் டாஸ்க் தான். டெவில் டாஸ்க்கா? ஆமாம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியா? சரி, ஃபேவரட் டாஸ்க்? ஃபேவரட் டாஸ்க் வந்து ஆள் மாறாட்டம். அப்படியா? வாவ். சரி, கோவா கேங்கில் உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்னது? போட்ட திட்டங்கள் கை வந்ததே. செம்ம செம்ம. தேங்க் யூ சோ மச். இவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுங்க மைக்க. இந்த சைடு. கொஸ்டின்.
இல்ல அதை நான் சொல்லணும். உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ. உங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே உங்க எபிசோட பார்க்காம இருக்கவே மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ மேம். ஹாய். நான் உங்ககிட்ட இப்போ கேட்க போகிறது பிக் பாஸ் பற்றியோ அதை பற்றியும் இல்லை. நீங்கள் வந்தது ஆக்ட்ரஸ்க்காக, ஆக்ட்ரஸ் தான் ஆகணுன்றீங்க. நாளைக்கு ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ உங்களை கூப்பிட்டு போலீஸ் ரோல் கொடுக்குறாங்க. அப்போது அதில் நீங்கள் ரன் பண்ணணும் கூடாதா? பண்ணுவீங்க. ரன் பண்ணணும்ல போலீஸ் ரோல். ஓடணும். அந்த இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க? ஸ்டெப் எடுக்க முடியாது, ஓடிதான். ஸ்டெப் எடுக்க முடியாது. அந்த போலீஸ் ரன் பண்ணுறதுக்கு எப்படி ஆட்டிடியூட் மாற்ற போகிறீங்கன்னு கேட்குறவங்க. போலீஸாக அந்த கேரக்டர் கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிஹர்சல்ஸ் இருக்கும், ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க. அதுல போய் நம்ம அந்த போலீஸ் அதுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்ல போய் சேர்ந்து ஏதாவது பண்ணாதானே பண்ண முடியும். போலீஸ் கிட்ட வந்து நான் கான்வர்சேஷன் வச்சுக்கணும். அவங்கள கொஞ்சம் நோட் பண்ணுவாங்களே என்னென்ன பண்றாங்கன்னு. நோட் பண்ணல, நீங்களும் அது பண்ணணும். அதுதாங்க அவங்க பண்றது நான் அவங்க கிட்ட இருந்தா தானே நான் கத்துக்க முடியும். ஓகே. சோ அவங்க கிட்ட நான் கத்துப்பேன், ஒர்க் ஷாப்லயும் நான் கத்துப்பேன். ஓகே, அந்த இதை நீங்க எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா போலீஸ் ரோல். ஆல் தி பெஸ்ட். ஹாய் கா. ஹாய். லவ் யூ. அக்கா எனக்கு குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்க ரெசிபி மட்டும் நான் எங்கேயுமே பார்க்கல. உங்க ரெசிபி சொன்னீங்கன்னா அழகா அந்த பட்டர் புளி குழம்பு மட்டும். அந்த ரெசிபி எனக்கே தெரியாது. ஒரு ஃப்ளோல எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பா மாத்திருக்கேன் நானே. அந்த ரெசிபி புக்ல எழுதிட்டீங்களா? எழுதல. கொடுத்தாங்கல. அதுல ஒரு நல்ல ரெசிபி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், அதனால இன்னும் எழுதல. தேங்க் யூ. லவ் யூ கா. கண்டிப்பா எழுதுனா அந்த புக்கை ரிலீஸ் பண்றேன். லவ் யூ ஸ்வாதி சொல்லுங்க. லவ் யூ ஸ்வாதி. லவ் யூ ஸ்வாதி. தேங்க் யூ. நான் வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்க ரெசிபி புக்கோட நெக்ஸ்ட் குக் வித் கோமாளி போங்க, ஓகேவா? அது வந்து கிராண்ட் சக்ஸஸ் ஆகட்டும். அது வந்து ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு குக் வித் கோமாளி போங்க. அது நிறைய ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட். எனக்கு பெரிய ஆசை என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கணும் எல்லா ஃபேன்ஸ் சார்பாகவும். அது என்னென்னா யூ ஆர் அ நேச்சுரல் ஸ்டார் சௌந்தர்யா. ஸோ நீங்கள் இனிமேல் என்ன மூவி நடித்தாலும் சரி இந்த டைட்டிலோட உங்களோட மூவிக்கு நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணால் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்யூ சௌந்தர்யா. தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின், ரஞ்சித் சார் வந்து அந்த லேபர் டாஸ்கில் ஒரு கோவம் காமிச்சிருப்பாரு உங்ககிட்ட ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி மங்களம் சாரா ஃப்ரெண்டானீங்களா இல்லை அது எப்படி போச்சு அது மட்டும் சொல்லுங்கள். இல்லை அது என்ன ஏதோ ஒன்று பேசியிருக்காரு, அது தெரிஞ்சிச்சு. பட் அது பெருசாக எதுவும் எடுத்துக்கல. பாண்டிங்னு வரும்போது அது நான் ட்ரூவாக தான் நான் பார்த்தேன். சூப்பர் சவுண்ட், கீப் இட் அப். லவ் யூ. நான் என் பசங்களுக்காக தான் ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு புலம்புவீங்கல்ல, காலையில் எழுந்திரிச்சு அது ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் டெய்லியுமே. புலம்புறதையா? ஆமாம். அப்புறம் கிச்சனில் நின்று புலம்புவீங்க, அதுவும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் விஷாலுக்காக தான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் போக போக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நன்றி. நான் மிஸ் பண்ணால் கூட என் பசங்க ஞாபகப்படுத்துவாங்க உங்களை பார்க்க சொல்லி. ஹாய். ஆக்சுவலாக எப்படின்னா இந்த 3 months எங்கள் அம்மா கிட்ட எங்கள் ஃபேமிலிக்கிட்ட எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கியிருப்பேன். 24/7 பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். கேமராமேன் கிட்ட அடிக்கடிக்கு மெசேஜை வைப்பேன், ப்ளீஸ் கேமராவை கொஞ்சம் சவுண்ட் பக்கம் திருப்புங்க, வேறு யார் பேசுறது காமிக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு தெரியல. பட் நிஜமாகவே எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. யாருக்கு எப்படின்னு தெரியாது. ஆஃபீஸில் வேலை பார்க்கும் போதும் பார்ப்பேன், எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சைடில் பிக் பாஸ் போயிட்டே இருக்கோம். என் பசங்க கூட என்ன இவ பிக் பாஸ் பைத்தியமாகவே மாறிட்டாளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லவ் யூ ஸோ மிஸ். லவ் யூ. தேங்க்யூ. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரவீந்தர் சார் கூட இப்போ கேட்டாங்க இல்லையா உங்ககிட்ட, பிக் பாஸில் வந்து 106 days வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கல்ல. ஓட்டு போடுறதெல்லாம் தாண்டி நீங்கள் உண்மையாகவே வந்து டோட்டல் பிக் பாஸ் ஷோ 8 seasonலையும் யூ ஆர் த ஃபுல் என்டர்டைனர், பக்கா பேக்கேஜ் என்டர்டைனர். யூ ஆர் த ஒன்லி ஒன் என்டர்டைனர். தேங்க்யூ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு குப்பரக்கப்படுத்து ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஒரு புளிக்குழம்புல வந்து புளியை கரைக்காமல் அந்த போட்டிங்கில் டைரெக்டாகவே புளியை, ஸோ அதுவாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் தாத்தாவை கொஞ்சிறதா இருக்கட்டும், அவங்களோட ஒரு பாட்டு பாடி டான்ஸ், இது மாதிரி யாராலையுமே பண்ண முடியாதுங்க, சான்ஸே கிடையாது. நீங்கள் தான் ஒரு பக்கா என்டர்டைனர். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏங்க இல்லை எங்களுக்கு மேரேஜ் எப்போன்னு கேட்குறாங்க.
இல்லை ஒரு டைம் ஆகுங்க கொஞ்சம் நல்லா ஒரு படம்லாம் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதுக்கு ஒரு இயர்ஸ் இருக்கும்ல அந்த கால்குலேஷன். 2 வருஷம் 2 years 3 வருஷம். ஓகே, we are waiting. 4. ஓகே, thank you so much. Thank you so much to all the fans. Thank you. உங்களோட ரியாக்ஷன் மெயினாக பார்க்கணும். சில நியூஸ் உங்களை பற்றி வந்திருக்கு, அதை மட்டும். ஆமாம், இப்போ கரண்ட்டாக வந்திருக்கான். டெய்லி உங்களை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துட்டே இருக்கு, டக்குன்னு போடுங்கப்பா. தளபதி 69 திரைப்படத்தில் பிக் பாஸ் புகழ் சௌந்தர்யா நடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சொல்லவே இல்லை, எனக்கே தெரியாதுங்க, இப்போதாங்க வந்திருக்கு. என்ன சீரியஸாவா? என்னங்க இப்படி போட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டுருவீங்க, அதுதானே? அதுக்கு தானே இது தெரிஞ்சிருச்சு உங்கள் பிளானு. இருங்க ஏதாவது ஒரு சீரியஸாக நம்ம பண்ண விட்டுறீங்களா? எங்களை ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அடுத்த நியூஸ் போடுங்கப்பா. 10 தினங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களோடு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் டெஸ்டினேஷன் வெட்டிங் என்று அழைக்கப்படக்கூடிய கடற்கரை ஓரமாக தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சௌந்தர்யா தெரிவித்திருக்கிறார். எங்க தெரிவித்திருக்கேன் சொல்லுங்க அவரை சொல்லுங்க. எங்க எல்லாம் கொலாஜ் பண்ணி நீங்களா எடிட் பண்ணி யார் வாய்ஸ் அது? இப்போ மெஜிஷியன் பண்ணாரு, அவர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க பண்ண இருக்கு எல்லாரும் ஊரை விட்டு அவர் ஓடி இருப்பாருங்க பாவம். அடுத்த ஷோக்கெல்லாம் வருவாரா தெரியல. அடுத்த நியூஸ் போடுங்க. மக்கள் மனதை வென்றெடுத்த பிக் பாஸ் சௌந்தர்யா சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் பீச் ஹவுஸ் ஒன்றை வாங்கியிருக்கிறார். மேலும் தன்னுடைய பேக்கரி தொழிலை அவர் விரிவுபடுத்தியிருக்கிறார். புதிதாக 5 பேக்கரி கடை கிளைகளை அவர் தொடங்கியிருக்கிறார். 300 கோடி ஏங்க, பிக் பாஸ் போயிட்டு கடைசி தெருக்கோடியில் தாங்க நிற்கணும். என்னங்க அதுவும் இன்னும் கைக்கு வரல, வந்தோடனே இந்த மாதிரி ஆயிடும்ன்றது நாங்கள் உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு காட்டுறோம். அடுத்தது விஷ்ணு மற்றும் சௌந்தர்யா அடுத்து ஒரு காதல் சார்ந்த திரைப்படத்தில் நாயகன் நாயகியாக இணைகிறார்கள். முழுக்க முழுக்க ரொமான்ஸிற்கு இத்திரைப்படத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் மகிழ்ச்சியும் பெற்றிருக்கிறது. செம்மையா இருக்குங்க. இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. இல்ல இது நல்லா தான் இருக்கு. சூப்பருங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வந்து உண்மையாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாரோட ஹார்ட்டி விஷஸ் உங்களுக்கு. ஓகேவா? என்ன சௌந்தர்யா, லாஸ்டா நான் ஒரு விஷயம் வந்ததுல உண்மையாவே நிறைய பேரோட காமெண்ட்ஸே வருது. என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிஜமாவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமான்னு சொல்லுங்க. எல்லாம் கை தட்டினீங்கன்னா அவங்க நம்பிடுவாங்க. சூப்பர். எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா ஐ திங்க் ஆஃப்டர்நூன்லேருந்து வெயிட் பண்ணி சவுண்டுக்காக இவ்வளோ ஒரு லவ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சவுண்ட். எல்லாருமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். ஐ திங்க் தட் இஸ் யுவர் வின்னிங் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இன்னைக்கு உங்களுக்காகவே வந்திருக்காங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ஃபேன்ஸ்க்கு? ரொம்ப 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 நன்றி. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், பட் அதுக்கு மட்டும் மன்னிச்சிக்கோங்க. பட் நீங்கள் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு உள்ளே ஆக்சுவலி தெரியவே இல்லை. வெளில வந்து தான் நான் உங்களை மீட் பண்ணி ஒருத்தர்கிட்டையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அவ்வளோ வந்து ரசிச்சிருக்கீங்க, உங்களை அவ்வளோ வந்து நான் சிரிக்க வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை நிறைய சிரிக்க வைக்கணும், உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் என்னோடய ட்ரீமு. ஸோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய அச்சீவ் பண்ணலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது நம்ம காதில் வாங்காமல் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் இதை பண்ணுறதுலாம் பிடிச்சிருக்கு, உங்களோட குறையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் முன்னே போயிட்டே இருங்க. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லாருமே வெற்றி பெறுவீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆம்பர் ஃப்ரம் GT Holidays. And another special hamper from A to B. So thank you so much Soundarya, thank you so much for coming. Behind Wood Soundarya's Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Audapay, your trusted payout partner. Kardia Kadalennai, Tastia Healthia Venumna Onnudha, Adiyar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays presents Behind Wood Soundarya Fans Festival, powered by Audapay, Kardia Groundnut Oil, A to B Veg Restaurant.